Daily. Taste the Daily. ராணுவ கட்டுப்பாட்டுடன் கட்சியை நடத்தியதாக சொல்லப்பட்ட ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திலேயே கன்னத்தில் விட்ட அறையில் கட்டுப்பாடெல்லாம் காற்றில் பறந்து காணாமல் போயுள்ள சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்சி தலைமையுடன் மட்டுமல்லாமல் அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்குள்ளேயே நிலவும் பனிப்போர் நாளுக்கு நாள் அதிமுகவில் சாந்தி சிரித்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக விருதுநகரில் நடந்த சம்பவம் தலையில் அடித்து சத்தியம் செய்வது போல் அதனை மேலும் உறுதியாக்கி உள்ளது. ஜெயலலிதாவின் 77வது பிறந்த தின பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி தலைமையில் தேசபந்து மைதானத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன், அமைப்பு செயலாளர் ஏ.கே. சீனிவாசன், செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். ராஜேந்திர பாலாஜி சிறப்புரை ஆற்றிய பின்னர் மேடையில் உள்ள முக்கிய நிர்வாகிகளுக்கு அப்பகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் சால்வை அணிவித்து வந்தனர். அப்போது மாப்பா பாண்டியராஜனின் ஆதரவாளரான விருதுநகர் கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நந்தகுமார் என்பவர் மற்ற நிர்வாகிகளை விடுத்து மாப்பா பாண்டியராஜனுக்கு மட்டும் சால்வை அணிவித்தார். இதனை கவனித்து கடுப்பான ராஜேந்திர பாலாஜி மேடையிலேயே நந்தகுமாரின் கன்னத்தில் பலார் என அறை விட்டு, ஆள் பார்த்துதான் சால்வ போடுவியா என ஆவேசமாக கேட்டார். ராஜேந்திர பாலாஜியின் செயலை பார்த்த மற்ற கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தனது ஆதரவாளரை ராஜேந்திர பாலாஜி அடித்த போதும் அதனை தடுக்காமல் அமைதி காத்த மாப்பா பாண்டியராஜன் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கும் முன்பே மேடையிலிருந்து எழுந்து சென்றார். தனது ஆதரவாளரை அடித்த ஆதங்கத்தில் தான் மாப்பா புறப்படுகிறார் என்று தெரிந்தும் அவரை சமாதானப்படுத்த ராஜேந்திர பாலாஜி முயற்சிக்கவில்லை என்றும், போகிறேன் என்று சொன்னதும் சரி போயிட்டு வாங்க என்று வேண்டா வெறுப்பாக தலையாட்டி அனுப்பி வைத்து விட்டதாக பொறுமுகின்றனர் மாப்பா ஆதரவாளர்கள். முன்னதாக மாப்பா பாண்டியராஜனுக்கு மேடையில் பேசவும் வாய்ப்பளிக்காத நிலையில் அதிமுகவில் மாப்பா பாண்டியராஜனுக்கு உரிய மரியாதை கொடுப்பதில்லை, முக்கிய நிகழ்வுகளில் முன்னிலைப்படுத்துவதில்லை என கூறி வந்த அவரது ஆதரவாளர்களுக்கு மேடையிலேயே நடந்த இந்த சம்பவம் மேலும் அதிருப்தியை கூட்டியிருக்கிறது. சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்த அமைப்பு செயலாளர் ஏ.கே. சீனிவாசன், செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் ஆகியோருக்கு சால்வை அணிவிக்காததுதான் ராஜேந்திர பாலாஜி டென்ஷனாக காரணம் சொல்லப்பட்டால், மாப்பா பாண்டியராஜனுக்கு மரியாதை செய்ததே அவரை உச்சகட்ட கோபத்துக்கு இட்டு சென்றது என விருதுநகர் அதிமுக நிர்வாகிகள் முணுமுணுத்து வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் பாலா. Taste the Daily.